நேற்று நடிகர் சூர்யாவின் அகரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம்பி கமல்ஹாசன் சனாதன தர்மம் குறித்து பேசியதற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளார். அது ஒரு நீட்சி, அது ஒரு நதி. இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனால் இன்னொரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிறோம். 17லேருந்து இந்த வாய்ப்பை 13 தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம், 20 தான் வச்சுப்போம். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க. அதுல வெல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மை தோற்கடிச்சிருவாங்கள. பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க. அறிவு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் கமலஹாசன் அவர்கள், அதாவது இன்னைக்கு நன்றிய திமுகவுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்னு தேடி தேடி தெரிவிக்கிறாரு. அதனால மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு சனாதன தர்மத்தை பத்தி திருப்பி பேசுறாரு. நான் கேட்கிறேன், ஒரு மக்களின் வாழ்வியலை தயவு செய்து உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. ஒரு இந்தியாவின் தலைநகரம், அதாவது முக்கியமான அதிக பாதுகாப்பு இருக்கக்கூடிய பகுதியை நம்ம சம்பவம் தவறுதான். திருடு எங்க நடந்தாலும் தவறுதான். உடனே என்னமோ டெல்லியில நடந்தா தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது காங்கிரஸ் திமுக காரங்க அப்படி சொல்லுவாங்க. எங்கே நடந்தாலும் தவறுதான். பாதுகாப்பாக பெண்கள் இருக்க வேண்டும். அவங்களோட செயின் பறிக்கப்பட்டது தவறுதான் எனது கருத்து. கண்டிப்பா. தேங்க்யூ.